இப்போ நம்ம பார்க்க போகிறது படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ். உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் வானம். அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம். புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இகழ். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து கவி அரங்கம் கவி கூட்டல் அரங்கம். அடுத்து அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை அக்னி சிறகுகள் தந்த அப்துல் கலாமையும் 1000 கண்டுபிடிப்புகளை தந்த தாமஸ் ஆல்வா எடிசனையும் குறிப்பிடுகிறார். பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? பண்பால் சிறந்தவர்களாக புத்தரையும் வள்ளுவரையும் குறிப்பிடுகிறார். 3வது கொஸ்டின், உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தார்? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவைக்கு கொடுத்தார். நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. அறிவும் பண்பும் மனமும் மலரும் போல இரண்டையும் பிரிக்க முடியாது. அறிவும் பண்பும் தனித்தனியே இருந்தால் பெருமை அடைய முடியாது. ஆகவே அறிவும் பண்பும் சமம். ஐம்பொறிகளுள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற 4ஐயும் எழுதுக. அவங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது கண், அதுக்கு அடுத்தது காது, மூக்கு, வாய், மெய். ஆறாவது கொஸ்டின், தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்தெழுதுக. செந்தமிழ், நறுந்தேன், நற்றமிழ், தமிழ்தாய், தேன் தமிழ்,